வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு terraceout. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்டில் 15's காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷனையும் 16's காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷனையும் சேர்த்து ஒரு ப்ராப்ளம், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அந்த ப்ராப்ளமை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம 15's காம்ப்ளிமெண்ட் 16's காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த ப்ராப்ளமில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த ப்ராப்ளம் நிறையா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் கேட்குறாங்க. அதாவது டிஆர்பி எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நிறையா கேட்குறாங்க. ரிப்பீட்டேட்டிவாக வர்றதுனால உங்களுக்கு இந்த எப்படி போடுறது, அதாவது இந்த கொஸ்டினில் என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இந்த கடைசி ஆன்சரை பார்த்து நீங்களே பிரமிச்சு போவீங்க. அவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். சப்ராக்ட் வித் 16's அண்டு 15's காம்ப்ளிமெண்ட், அதாவது 16 காம்ப்ளிமெண்ட்லேயும் 15's காம்ப்ளிமெண்ட்லேயும் இந்த ரெண்டு நம்பரையும் போட சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு 15's காம்ப்ளிமெண்ட் நம்ம பார்ப்போம். 15's காம்ப்ளிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வந்து உங்களுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட்டு சப்ராண்டை வந்து 15's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். 15's காம்ப்ளிமெண்ட்டில் சப்ராண்டை 15's காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மைனஸ் பி 15 மைனஸ் 2, அதாவது 15 மைனஸ் பி 15 மைனஸ் 2 அது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 மைனஸ் பி வந்து 11, 4, அதுக்கப்புறம் 15 மைனஸ் 2 வந்து 13 வந்து டிஇட் எழுதுவாங்க பைனரி ரெப்ரசன்டேஷன் படி. இதான் 15's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 2b. இந்த 15's காம்ப்ளிமெண்ட்டை வந்து 7f கூட ஆட் பண்ணணும். 7f கூட ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த 15's காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் வந்து D4, 7f கூட ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு f வந்து 15 ரெப்ரசன்ட் ஆகும். 15 + 4 வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து 19 வந்து எப்படி போடணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது 19 greater than 16, அதனால் 19 மைனஸ் 16 = 3 வித் கேரி 1 அப்படி சொல்லியிருக்கேன். எப்பவுமே கேரி எல்லாத்துக்கும் 1 தான் வரும். அந்த 15க்கு மேலே நம்பர் எதாக இருந்தாலும் அந்த மைனஸ் ஆன்சரை வந்து இங்கே போடணும் 3, அதுக்கப்புறம் வித் கேரி 1 கேரி, அதுக்கப்புறம் இது வந்து 13 + 7 20 21க்கும் உங்களுக்கு அதே மாதிரி தான் போடணும். அதாவது 21 greater than 16, 21 மைனஸ் 16 = 5 போட்டு வித் கேரி 1 அதேமாதிரி போடுங்க. அதாவது 5 போட்டிங்க, அதுக்கப்புறம் வித் கேரி 1 போட்டிங்க பிறகு உங்களுக்கு வந்து இந்த கேரி வந்து உங்களுக்கு 15's காம்ப்ளிமெண்ட்டில் உங்களுக்கு கேரி, அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டினை பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர், அதாவது ஸ்மாலர் நம்பர் வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் இருக்குது. அதனால் இது ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர். அதனால் ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜரில் 15's காம்ப்ளிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரி ஆனதுன்னா கேரியை வந்து இந்த ரிசல்ட் கூட ஆட் பண்ணணும். அந்தமாதிரி ரிசல்ட் கூட ஆட் பண்ணும்போது 53 + 1 வந்து 54. இதுதான் இந்த கடைசி ஆன்சர். இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், அதாவது 7f மைனஸ் 2bக்கு 15's காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் வந்து 54 பேஸ் 16. இதுதான் ஆன்சரு. இப்போ வந்து 1f மைனஸ் 3a அதோட 15's காம்ப்ளிமெண்ட் ஆன்சர் பார்ப்போம். அதை எப்படி அப்ரோச் பண்ணுறது பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3aக்கு, அதாவது இது வந்து உங்களுக்கு சப்ராண்ட் சொல்லியிருந்தேன். சப்ராண்டுக்கு 15's காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த 1f கூட ஆட் பண்ணணும். அது எப்படி பார்த்தீங்கன்னா 3a, அதுக்கப்புறம் 15's காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது 15 மைனஸ் a 15 மைனஸ் 3 அது பண்ணும்போது a வந்து உங்களுக்கு 10, 15 மைனஸ் 10 வந்து 5, 15 மைனஸ் 3 வந்து உங்களுக்கு 12 வந்து சீட் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க பைனரி ரெப்ரசன்டேஷனில். இதுதான் 15's காம்ப்ளிமெண்ட் 3aக்கு. C5 தான் உங்களுக்கு 15's காம்ப்ளிமெண்ட் இந்த 3a. C5 வந்து இந்த மினிமம், அதாவது 1f கூட ஆட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து C5 வந்து 1f கூட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 5 ப்ளஸ் இது வந்து f வந்து உங்களுக்கு 15 ரெப்ரசன்ட் ஆகும். அப்போ வந்து 5 + 5 வந்து என்னென்னா 22 ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 20 greater than 16, அதனால் 20 மைனஸ் 16 = 4 ஈக்குவல் வித் கேரி 1. அந்த 4 வந்து நீங்கள் இங்கே எழுதுவீங்க, கேரி 1 போடுவீங்க. கேரி 1 போட்டால் இது வந்து உங்களுக்கு வந்து 12 மைனஸ் +1 அப்போனா உங்களுக்கு 14 வரும். 14 வந்து ஈட் எழுதுவீங்க, E4. இதுதான் உங்களுக்கு இந்த ப்ளஸ் பண்ண ஆன்சர். இப்போ வந்து உங்களுக்கு 15's காம்ப்ளிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினை பாருங்கள். அதாவது ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜரில் 15's காம்ப்ளிமெண்ட் என்ன பண்ணுவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிசல்ட்டு கேரி வராட்டி உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை மைனஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட்டுக்கு 15's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிப்பீங்க. அதேமாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸாக ஆகிட்டேன் 15's காம்ப்ளிமெண்ட்டுக்கு 15 4 15 E அப்படி பண்ணி உங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 15 மைனஸ் 4 வந்து உங்களுக்கு வந்து B,
அதாவது இது வந்து 11 15 minus 4 வந்து 11 அதனால் பீட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் பைனரி ரெப்ரசன்டேஷன் படி. அதுக்கப்புறம் 15 minus 14 இது வந்து 14 பைனரி ரெப்ரசன்டேஷன் படி. 15 minus 14 வந்து 1 மைனஸ் அப்படியே போடுங்க. அதாவது ரிசல்ட்டை வந்து மைனஸ் எடுத்து 15's காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால மைனஸ் அப்படியே போட்டு 1b பேஸ் 16. இது வந்து எதனால் பேஸ் 16னா இங்கே வந்து உங்களுக்கு பிசிஇ அந்தமாரி தான் வருது. அதனால் உங்களுக்கு அந்தமாரி வந்தாலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் பேஸ் 16 அதாவது ஹெக்ஸாடெசிமல் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும் அது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதோட ஷார்ட்கட்ஸ்லாம் நான் வேறு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய 16's காம்ப்ளிமெண்ட் 15's காம்ப்ளிமெண்ட் ரூல்ஸு அதுக்கெலாம் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். இப்போ வந்து -1b பேஸ் 16 இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். இதுதான் இந்த 15's காம்ப்ளிமெண்ட்டுக்கு இந்த 1f - 3aக்கு உண்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு -1b பேஸ் 16. இப்போ வந்து நம்ம 16's காம்ப்ளிமெண்ட் பார்ப்போம். 16's காம்ப்ளிமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு 7f - 2b அதுக்கு 2bக்கு வந்து 16's காம்ப்ளிமெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு அதை ப்ளஸ் பண்ணணும். அந்த 16's காம்ப்ளிமெண்ட் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு 7f கூட ப்ளஸ் பண்ணணும். அது எப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு 15's காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். 2bக்கு 15's காம்ப்ளிமெண்ட் 15b 15 அது மைனஸ் பண்ணிங்கன்னா 15 - b வந்து 11 4 15 - 11 வந்து 4. அதுக்கப்புறம் 15 - 2 வந்து உங்களுக்கு 13 வரும். 13 வந்து d ரெப்ரசன்ட் ஆகும் d4. இது 16's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும்னா ரைட் மோஸ்ட்டில் 1 ஆட் பண்ணி உங்களுக்கு 16's காம்ப்ளிமெண்ட் எடுக்கலாம். அப்போ அதாவது 4 + 1 வந்து 5 அது d அப்படியே போட்டிங்கன்னா அதாவது 16's காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 2b அதாவது d5. d5 வந்து உங்களுக்கு மினுவன் கூட ஆட் பண்ணணும். மினுவன் கூட ஆட் பண்ணும்போது அதாவது மினுவன் வந்து 7f அதாவது 7f கூட d5 ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு 7f ஆட் பண்ணும்போது இது வந்து 15 + 5 வந்து 20 வந்து அதாவது 20 வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு 20 > 16 அப்போனா 20 - 16 வந்து 4 வித் கேரி 1 அதாவது 4 வித் கேரி 1 போட்டுருவீங்க. இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு 13 + 7 வந்து 20 ப்ளஸ் கேரி 1 வந்து 21. அப்போ என்ன பண்ணணும்னா 21 > 16 21 - 16 போட்டு ஈக்குவல் டு 5 வித் கேரி 1 போடுவீங்க. அதாவது 5 வித் கேரி 1 கேரி இங்கே வந்து இது வந்து ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர்னால உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கேரி ஜென்ரேட் அதாவது 16's காம்ப்ளிமெண்ட்டில் ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜரில் கேரி ஜென்ரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த கேரியை டிஸ்கார்ட் பண்ண சொல்லியிருந்தேன். கேரியை டிஸ்கார்ட் பண்ணிங்கன்னா 54 பேஸ் 16 இதுதான் உங்களுக்கு ஆன்சர். இப்போ வந்து நம்ம சப்டிவிஷன் 2 பார்ப்போம். அதாவது 1f - 3a அதுக்கு எப்படி பண்ணுறது பார்ப்போம் 16's காம்ப்ளிமெண்ட் படி. இப்போ வந்து 16's காம்ப்ளிமெண்ட் படி அந்த 1f - 3aக்கு 15's காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். அது 16's காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். அதாவது 3a வந்து செப்பரேட்னால 16's காம்ப்ளிமெண்ட் எடுப்போம். 16's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறது ஃபஸ்ட்டு 15's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். 3a 15 அதுக்கப்புறம் 3க்கு 15 இது மைனஸ் பண்ணிங்கன்னா 11a வந்து அதனால் 11 - 15 வந்து 5a 15 - 3 வந்து 12னால சீட் ரெப்ரசன்ட் ஆயிரும் பைனரி ரெப்ரசன்டேஷன் படி. இப்போ வந்து ரைட் மோஸ்ட்டில் 1 ஆட் பண்ணிங்கன்னா 16's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கலாம். 5 + 1 வந்து 6 சி அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு இதான் 16's காம்ப்ளிமெண்ட் ஆன்சரு. இப்போ வந்து இந்த 16's காம்ப்ளிமெண்ட் ஆன்சரை வந்து நீங்கள் வந்து அந்த மினுவன் கூட ஆட் பண்ணோம். மினுவன் வந்து 1f கூட ஆட் பண்ணும்போது சி 6 + 1f அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 6 + இது வந்து 15 அதனால் என்ன ஆகும் உங்களுக்கு வந்து 21 வரும். 21 வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் 21 > 16 அதனால் 21 - 16 வந்து ஈக்குவல் டு 5 வித் கேரி 1 அதான் உங்களுக்கு 5 வித் கேரி 1 போட்டிருக்கேன். இப்போ வந்து சி வந்து உங்களுக்கு வந்து 12 கேரி 1 வந்து 13 அதுக்கப்புறம் 14 வந்து ஹீட் ரெப்ரசன்ட் ஆகும் பைனரி ரெப்ரசன்டேஷன் படி. இப்போ வந்து இந்த கொஸ்டின் என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்மாலர் ஃப்ரம் லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் 16's காம்ப்ளிமெண்ட்டில் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லார்ஜர் ஃப்ரம் ஸ்மாலர் படி உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை வந்து மைனஸ் ஆக்கிட்டு உங்களுக்கு அது 16's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சி அதான் ஆக்சுவல் ரிசல்ட்டு உங்களுக்கு ப்ரூவ் ஆகும். அதுக்கு வந்து மைனஸ் ஆக்கிடுங்க ரிசல்ட்டை. 15's காம்ப்ளிமெண்ட் ஃபஸ்ட் எடுங்க. அதாவது 15 5 15 மேலே இ போட்டு அதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 - 5 வந்து 10 8 ரெப்ரசன்ட் ஆகும் பைனரி ரெப்ரசன்டேஷன் படி. 15 - e வந்து 14 15 - 14 வந்து 1 ரெப்ரசன்ட் ஆகும். அதாவது -18 ரெப்ரசன்ட் ஆகும் 15's காம்ப்ளிமெண்ட்டு.
இது 16's காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஏன்னா நம்ம 16's காம்ப்ளிமெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். 16's காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் மோஸ்ட்டில் 1 ஆட் பண்ணி உங்களுக்கு ஆட் பண்ணிங்கன்னா a+1 10+1 வந்து 11 வந்து பீட் ரெப்ரசன்ட் ஆகும் பைனரி ரெப்ரசன்டேஷன் படி. அதுக்கப்புறம் 1 அப்படியே போடுவீங்க, அந்த மைனஸ் அப்படியே போடுவீங்க. ஏன்னா நம்ம ரூல் படி மைனஸ் ஆஃப் அந்த ரிசல்ட்டு 16's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது மைனஸ் கடைசி ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1b, அதான் 16's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்ச பேர். கடைசி ஆக்சுவல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1b. நான் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கடைசியில் நீங்கள் பிரமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும்ன்ட்டு. அது என்ன ஆன்சர் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், அதாவது 7f - 2b. இதுக்கு 15's காம்ப்ளிமெண்ட்டும் 16's காம்ப்ளிமெண்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த 15's காம்ப்ளிமெண்ட் 16's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொன்னதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் திணறும். அதாவது எப்படி நம்ம கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு. அது எப்படி செக் பண்ணுறது அப்படி பார்த்தீங்கன்னா 7f - 2b சப்டிவிஷன் 1 பாருங்கள். அதாவது 15's காம்ப்ளிமெண்ட்டில் நம்மளுக்கு 7f - 1bக்கு 2bக்கு கிடச்ச ஆன்சர் வந்து 54/16. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிது. அதேமாதிரி 16's காம்ப்ளிமெண்ட்டில் பாருங்கள் 7f - 2bக்கு கிடச்ச ஆன்சர் வந்து 54/16. ஒரே ஆன்சர் தான் வரும். இந்த 16's காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் சரி, இந்த 15's காம்ப்ளிமெண்ட் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும். அதாவது 54/16 54/16 அந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 7f - 2bக்கு. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள் 1f - 3a. அதுக்கு வந்து என்ன ஆன்சர் பாருங்கள் 15's காம்ப்ளிமெண்ட்டில். 15's காம்ப்ளிமெண்ட்டில் அது கிடச்ச ஆன்சர் வந்து -1b/16. இதே இது 16's காம்ப்ளிமெண்ட்டில் பாருங்கள். 16's காம்ப்ளிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆன்சர் தான் -1b/16. இதே தான் உங்களுக்கு இந்த 16's காம்ப்ளிமெண்ட்லேயும் கிடச்சிருக்கு, 15's காம்ப்ளிமெண்ட்லேயும் கிடச்சிருக்கு. அந்த செகண்ட் சப்டிவிஷனுக்கு 1f - 3a. இதுதான் இந்த கடைசியில் பிரமிக்கிற மாதிரி இருக்கும் சொன்னேன். அதாவது க்ராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும் இந்த எக்ஸாம்ஸ்லலாம், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லலாம். இப்போ சப்ராக்ட் வித் 16's அண்ட் 15's காம்ப்ளிமெண்ட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணணும். இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.